இன்னைக்கு நம்ம எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா வியாசர்பாடி ரவீஸ்வரர் கோவில். சுமார் 800 வருஷம் பழமையான இந்த கோவிலை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். புதிய கட்டமைப்புகள் காரணமா வியாசர்பாடி ரவீஸ்வரர் கோவில் சாலை மட்டம் உயர்ந்து கோவில் 6.5 அடி கீழே போயிடுச்சு. இதன் காரணமா தமிழ்நாடு அரசு நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் சுமார் 8.6 அடி உயரம் வர உயர்த்த முடிவெடுக்கப்பட்டு ரூபாய் 1.40 கோடி செலவுல திருப்பணிகள் நடந்துகிட்டு வருது. இந்த திருப்பணிகள் முடிஞ்சதும் கும்பாபிஷேகம் நடத்தவும் தமிழ்நாடு அரசால திட்டமிடப்பட்டிருக்கு. அதே போல இந்த கோயில் குளமும் பராமரிப்பு இல்லாம இருந்த நிலையில கோவிலுக்கு பாத்தியப்பட்ட இந்த திருக்குளம் 1.38 கோடியில புனரமைக்கப்பட்டு பக்தர்களின் பயன்பாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம தினமும் 100 பேருக்கு அன்னதானம் வழங்குற திட்டமும் இந்த கோவில்ல நடைபெற்று வருது. மேலும் இந்த கோயிலுக்கு சொந்தமான பல கோடி மதிப்புள்ள ஆக்கிரமிப்பு நிலங்களும் அறநிலைத்துறையால மீட்கப்பட்டிருக்கு. வடசென்னை வளர்ச்சியில தமிழ்நாடு அரசு அதீத கவனம் கொண்டு வடசென்னை வளர்ச்சி திட்டம் என்ற பேர்ல தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்தி வரும் வேளையில வடசென்னையின் பண்பாட்டு அடையாளங்களையும் திராவிட மாடல் அரசு மீட்டு வருது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு கடந்த 4 வருட காலமா பல நலத்திட்டங்களை மக்களுக்காக செஞ்சுட்டு வராங்க. இந்து சமய அறநிலைத்துறையோட பொற்காலமா திகழ்து. பல கோயில்களுக்கு குடமுழுக்கு, ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்கள் மீட்பு, திருக்குளங்கள் சீரமைப்பு, பழமையான கோயில்கள் சீரமைப்புன்னு திருப்பணிகள் செய்யறதுல தமிழ்நாடு அரசு சிறப்பா செயல்பட்டு வருது.